பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்ல பேய் இருக்காண்டா. எனக்கே இப்பதான் தெரியும். அதுல ஒரு ட்ரெஷர் இருக்கா. அதுல கோடி கணக்குல இருக்காண்டா. அந்த காலத்துல வந்த ராஜாக்கள்லாம் இந்த ட்ரெஷர் ஒளிச்சு வச்சிருக்காங்க அந்த வீட்ல. அப்படியாடா மாப்பு? இங்கே இருக்கண்டா. நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுடா இப்பெல்லாம். ஏரியா பசங்கலாம் அங்க ஓரா பண்றாங்கடா. டேய் மாப்பு, நான் இத பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ இத பத்தி பேசிட்டு இருக்க. நான் வந்து ட்ரெஷர் பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ வந்து ஏரியா பசங்க சொல்லிட்டு இருக்க. நம்ம இன்னைக்கு பிளான் போட்டு தூக்கணும் ட்ரெஷர் இன்னைக்கு. ட்ரெஷர் பேய் வேற இருக்காண்டா. என்ன பண்ற யோசிக்கலாம் இரு. டேய் மாப்பு, எனக்கு தெரிஞ்ச சாமியாடி இருக்காரா. அந்த சாமியாடி வந்து எல்லா பேய் ஓட்டு வர்றா. அனுவில நீ என்ன ஓட்டிட்டு வர்றா. அப்பாண்டானு காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போய் போவாங்க. அந்த சாமியாடி இறக்குறோம், ட்ரெஷர் தூக்குறோம், பேய் ஓட்டுறோம். ஓகேவா? ஓகேடா மாப்பு. இப்பதான் சொன்னாலே என்னடா நான் குள்ளமா இருக்கேன். டேய், இவரை பத்தி சாதாரணமா நினைக்காதடா. இவரு அணுவிலா வந்தாலே ஓட்டிருப்பாரா. அந்த அளவுக்கு பெரியவர்ரா. குள்ளமா இருந்தாலும் சரி வேலைன்னு பெருசுடா. ஆமாண்டா தம்பிகளா, நீங்க அந்த கஸ்தூரி பங்களா பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அந்த பங்களால இருக்க பேர்ல கசார்ல படி வாங்க போலாம் அந்த பங்களாக்கு. டேய் மாப்பு, இப்ப என்ன மங்காக்குள்ள இருந்து பாக்குறேன். பா எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. ஆமாண்டா மாப்பு, எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. நீ 8 பேர் எல்லாம் உட்காரலாம் போல இருக்கே. அடே தம்பிகளா, பேய் வந்துருச்சுடா, ஓடுங்க, நான் பாத்துக்கிறேன் இந்த பேய.